ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் மரிச்சிருக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரிய ஆட்கள் மரிச்சிருக்கிறாங்க. நான் 2000 வருடங்களாய் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கல்லறையை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை பார்த்துட்டு வராங்க. அந்த கல்லறையை என்ன பண்ணுது? பேசுகிறது. கல்லறை என்ன பேசுது? இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை என்று கல்லறை பேசி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பேசிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால், ஒரு கல்லறை பேசி கொண்டிருக்கிறது, ஒரு நோவின் பேழை இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்கள் நடந்த இந்த அடையாளங்கள் பேசி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இவரை துதிக்காவிட்டால் இந்த கல்லுகளும், ஆமாம், கல்லறை பேசி கொண்டிருக்கிறது, கழுதை பேசுகிறது. ஆண்டவரை நம்புகிற நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீங்களா? அவர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பது உங்கள் வாழ்க்கையில் காட்டுறீங்களா? நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையாக வந்து இந்த ஈஸ்டர் பண்டிகை, அப்புறம் வேற என்ன பண்டிகை இருக்கு? கிறிஸ்மஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே. இது ஒரு கூட்டம், 4 கூட்டம். இந்த 4 மட்டும் தவற மாட்டாங்க. இது 4க்கு கரெக்டாக வந்துடுவாங்க. சிலர் வாரம் வருவாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் எதுக்கு வருகிறோம்? ஏன் வருகிறோம்? ஒரு உயிருள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கணும். ஹல்லேலூயா. வெறும் பாட்டு பாடிட்டு எவரோ பிரசங்கம் பண்ணுறாரு கேட்டுட்டு போகிறதில்ல. நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நான் அவரைத்தான் ஆராதிக்கிறேன் என்பதை, நான் வணங்குகிற தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காட்ட உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஹல்லேலூயா. வெறும் பாட்டு போகிறதில்ல. என்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் என்னுடைய பேச்சிலும் சிந்தையிலும் செயலிலும் ஒரு கல்லறையே தேவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுமானால், உயிருள்ள நாம் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? ஹல்லேலூயா. சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் அவதாரம் சொல்லி, கடவுளுடைய அவதாரம் சொல்லி நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. இதில் மகான்கள் வேறு. பெரிய பெரிய மகான்கள் அழைக்கப்பட்ட அவர் ஞானிகள், அதுக்கப்புறம் தத்துவ ஞானிகள் இன்றைக்கி அவரை போட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் மரித்தார்கள், எழவில்லை. மரித்தார்கள், ஆமாம், எல்லாம் வந்து என்னென்னமோ சொன்னாங்க, பேசுனாங்க. நான் தான் கடவுளுடைய அவதாரம்னு சொன்னாங்க, தத்துவங்கள்லாம் பேசுனாங்க. அவங்களோட அந்த கதை முடிஞ்சு போச்சு. அவங்களாம் திரும்பி எழவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம் பேசினார், நான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று. அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் உயிரோடு எழுந்தார். இந்த மரணத்துக்கு பிறகு என்னென்ன யாருமே இந்த உலகத்தில் எந்த ஞானியும் பேசலை, எந்த கடவுளின் அவதாரமே எதுவாக பேசவில்லை. இயேசு மாத்திரம் தான் மரணத்துக்கு பின் என்ன நடக்க போகுதுன்னு பேசினார். அவர் மரிப்பேன் என்று சொன்னார், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். உயிரோடு ரெண்டையும் செஞ்சு காட்டுதேன், ரெண்டையும் செய்து கட்டினார். அதனால தான் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னா நானும் மரிப்பேன், நானும் பிழைப்பேன், நானும் மரிப்பேன், நானும் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆகையினால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் மறுபடியும் என்னை போல அவனும் பிழைப்பான், அவனும் உயிரோடு எழுந்திருப்பான். எத்தனை பேருக்கு இந்த உயிர் தெழுதல் மேலே நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்றது ஒரு நம்பிக்கை. அதில் தான் கிறிஸ்தவ நிற்குது இல்லையா? கிறிஸ்தவத்துடைய எஸ்தபார் என்ன? இயேசு கல்வாரியில் மட்டும் செத்து போயிட்டு இருந்தா
அவரும் ஞானிகளைப் போல அவதாரத்தை போல ஒருத்தராய் சொல்லப்பட்டிருப்பார். அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தார். அது மாத்திரம் இல்லை, அப்போ தான் இதுவரையிலும் பேசின வார்த்தைக்கெல்லாம் ஒரு முழு நிச்சயம் உறுதித்தன்மை வந்தது. ஆமாம், இவர் சொன்னது உண்மைதான். ஏன்னால் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இவர் சொன்னதெல்லாம் சத்தியம். அல்லேலூயா. அப்போது அவர் சொன்னதை செய்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அதனால தான் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். ஆமாம், உலகத்தில் மரண பயம் மனுஷனை பிடித்திருந்தது. இந்த மரண பயத்தில் விடுவிக்கும்படி அவர் மரித்த உயிரோடு எழுந்து காண்பித்தார், மரித்தாலும். ஆமாம், இது புரிஞ்சிட்டனால தான், அதை புரிஞ்சதுனால தான் அநேகர் ஆண்டவருக்கா ஜீவனை கொடுக்க தயாராகிட்டாங்க. ஏன்னா நான் மரித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழுந்துக்க போகிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த சரீரம் இல்லை, எனக்கு இன்னொரு அற்புதமான ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போது இந்த சரீரம் போய் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எனக்கு கொடுக்கப்படும். அது அழிவில்லாத சரீரம், அது வியாதி இல்லாத சரீரம். அந்த சரீரம் எனக்கு கொடுக்க, இதை விதைத்தாத அறுக்க போகிறேன், இதை நான் இழந்தால் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். அதனால சந்தோஷமாய் ஆண்டவருக்காய் தன் சரீரத்தை இழப்பதற்கு அநேகர் தயாராயிட்டாங்க. நான் மரித்தாலும் பிழைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காய் நான் மரிச்சா பெருசு தானே, ஏதோ இயற்கையா மரிக்கிறத காட்டிலும் என் ஆண்டவருக்காய் என் ஜீவனை கொடுத்து என்பது பெரிய விஷயம் தானே. அல்லேலூயா. அதனால மரிக்க துணிஞ்சாங்க. என் உயிர், என்னுடைய சரீரம் தேவனுக்காய் விதைக்கப்பட்டால் அது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி அதுக்கு தயாராயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவன். அல்லேலூயா. நம்மளாம் உயிரோடு இருக்கிறவங்க தான் பேசிட்டு இருக்கிறோம், மரித்தோருக்கு தெய்வத்தை பற்றி பேசல. வேதம் சொல்வது உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தோருக்கு தெய்வம். அப்போஸ்தலர் புத்தகம் 10:42 வசனம் வாசிப்போம். அவரே மரித்தும் உயிர்த்தும் இருக்கிறவர். 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று நியாயாதிபதியா இருக்கிறாராம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவருக்கும். இந்த மாதிரி எங்கன்னா கேட்டிருக்கீங்களா? உயிரோடு இருக்கிறோம், பிரச்சனை தீரல, மரித்தவருக்கும் ஒரு நியாயாதிபதியா இருக்கிறாராம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தோருக்கும் தேவன் இருக்கிறார். ஏன்னா அவரே மரித்தும் உயிர்த்தும் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திர இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இழந்ததை பெற்றுக்கொள்வது. அதாவது மாம்சீக சரீரத்தை இழந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. இயேசு மரித்தார், ஆனால் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு பழைய சரீரம் இல்லை, பழைய அவர் மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்து தோட்டக்காரமாக தெரிகிறாரு, சில நேரத்தில் வழி போக்குற போல தெரிகிறாரு. பாருங்கள், அவங்களால யாருமே டக்குன்னு இயேசுவை ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லையா? கூட இருந்தவங்க, நடந்தவங்க தான் இல்லையா? அவங்கள டக்குன்னு இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, அப்போ அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. அதனால அவங்க உடனே பழைய சரீரத்தில் இல்லாதபடினால அவங்கள உடனே கண்டுபிடிக்க முடியல. அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. அவரோட நாம் சிலுவையில் மரித்தோமானால் அவரோட உயிர்த்தெழுதலின் சாயலில் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயல்ல நம்ம இந்த சரீரத்தில் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதின் சாயலில் நம்ம மறுபடியும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதின் சாயல் ஒரு பாருங்களேன், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சரீரத்துக்கு ஒரு மிக இந்த சரீரத்தில் இல்லாத ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம் இயேசுவுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில் தான் அநேக சீசர்கள், அநேக தெய்வ மனிதர்கள் கடவுளுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சாங்க. ஏனென்றால் இந்த சரீரம் என்ன ஆகும்போது, இந்த பாவ சரீரம், இந்த சரீரத்தில் வலி இருக்குது, வியாதி இருக்குது, போது வருது, இதெல்லாம் போனாலும் கூட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எனக்கு கிடைக்க போகிறது. ஆண்டவருக்காய் விதைக்க தயார்னு சொல்லி ஆண்டவருக்கு விதையாய் வைத்தாங்க. அப்படின்னா என்ன? இந்த பாவ சரீரத்தை விதைத்து மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. அதாவது உயிர்த்தெழுதல் என்பது என்ன?
நாம் மிக சாதாரணவைகளை கொடுத்து மிக உயர்ந்ததை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. இந்த மாம்சீக குலத்தில் நான் வைத்திருக்கிறதெல்லாம் மிக சாதாரண காரியங்கள் தான். அதை கடவுளுக்காய் கொடுக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு மகிமையாய் திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான். நம்ம சரீரம் பாவ சரீரம் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தான். இதெல்லாம் நம்ம தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது அதை திருப்பி மகிமையின் சரீரமாக கொடுக்கிறாரா? ஹல்லேலூயா. அதை தான் சொன்ன, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குளிக்கு மடியிலே சருந்துபடி அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவருக்காய் ஒன்றை கொடுக்கும் பொழுது அதை அவர் திருப்பி மகிமையாய் திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், உங்க பாக்கெட்டில் எல்லாருக்கும் 1000 ரூபாய் இருக்கிறது. 1000 ரூபாய் 1000 ரூபாய் இருக்குதோ இல்லையா? சும்மா சொல்றேன். இப்போ நீங்க மறுபடியும் ஒரு காணிக்கை எடுக்க போகிறேன். எல்லாம் பார்க்குறாங்க, என்னத்தை சொல்ல போறாரு. இன்னைக்கு பார்த்து நான் 2000 எடுத்துன்னு வந்துட்டேன் பாக்கெட்டில். யார் 500 ரூபாய் போட்டிங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய். 1000 ரூபாய் போட்டால் 10000 ரூபாய். அது 10 மடங்கு ஆகும். இப்போ 2000 போட்டிங்கன்னா 20000. இப்போ நீங்கள் இப்படி காணிக்க போட்டுன்னா இதை நீங்கள் கண்கூடா பார்க்க போகிறீங்க. இதை ஆண்டவர் 10 மடங்காக திருப்பி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காணிக்க எடுக்க போகிறேன். பார்க்குறாங்க ஒரு மாதிரி மூஞ்செல்லாம். நான் சொல்கிறதில் உங்களுக்கு 100% நம்பிக்கை வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். என்கிட்ட இருக்கு இந்த 500 ரூபா போட்டேன்னா 5000 ரூபாய் ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அந்த 500 ரூபாய் கொடுக்கறது ஈஸியாக கஷ்டமா? மகிழ்ச்சியாக கொடுப்பீங்க. டக்குன்னு முதலாளாக கொடுப்பீங்க. முதலாளா ஏன்னா மிக சிறந்த ஒன்று வரப்போகுது. அதோட 10 மடங்கு திரும்பி வரப்போகிறது. இதுதாங்க கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. தன்னை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறானா? ஹல்லேலூயா. அதுதான் இந்த உயிர்த்தெழுதலுடைய காரியம். என்னன்னா, தன்னுடைய அந்த மாம்ச சாயலில் பிறந்த இயேசு தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவர் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் எதை காட்டுகிறது என்றால், நமக்குள்ள இருக்கிறதை தேவனுக்கு இழக்க நம்ம துணியும் பொழுது மகிமையான காரியங்களை நமக்கு ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மரித்தவர்கள் நிறைய பேர் எழுப்பப்பட்டாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பேர் செத்து போனவங்களை எழுப்பியிருக்காங்க. இயேசுனுடைய காலத்திலும் இயேசு எழுப்பியிருக்கிறார். மரித்து 4 நாட்களாகி நாற்றம் எடுத்த சடலத்தை உடைய லாசருவும் உயிரோடு எழுத்திருக்கிறார். பேதுரு எழுப்பியிருக்கிறார். அதுக்கப்புறம் பவுல் எழுப்பியிருக்கிறார். இன்னும் அதுக்கப்புறம் எவ்வளோ பரிசுத்தவான்கள் மரித்தோரை எழுப்பியிருக்கிறாங்க. என்னதான் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தாலும் அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிரோடு எழுந்தவர். இதுவரையில மரிக்காமல் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாம் மறுபடியும் மரித்து போனார்களே தவிர கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆனால் இயேசு இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரு? மரித்தேன் ஆனாலும், வெளிப்படத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்களேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதா உண்மை. மரித்தது என்பது ஜஸ்ட் நமக்காக. ஹல்லேலூயா. நமக்காக பலியாக வந்து மரித்தார். ஆனால் சதா காலங்களிலும் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுல இருக்கிறோம். அது மாத்திரமில்ல, அது சொன்னார், நான் மரிப்பேன் எழுவேன். என்ன சொன்னார் அவர்? மரிப்பேன் 3ஆம் நாளிலே
எழுந்திருப்பேன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால், அவருடைய மரணம் எனக்காக தான் விசுவாசிக்கிறது உண்மையானால், அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் இணைக்கப்பட்டு நானும் அந்த எழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறது உண்மையானால், அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றினது போல நாம் கூட வார்த்தையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை, உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறது உண்மையானால், இந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணோம், ஏற்றுக்கொண்டு நான் எதை சொன்னனும் அதை செய்வதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்முடைய வார்த்தையில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். நான் எதை செய்ய போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் செய்து முடிக்கணும். அந்த வார்த்தையை செய்து முடிக்கணும். அப்போது இதெல்லாம் நம்ம உங்களுக்கு இப்போ சொன்ன விஷயம்லாம் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த ஈஸ்டரை பற்றின சில சம்பவங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு செய்திக்கிட்ட வரப்போகிறேன். இப்போ தான் செய்திக்கிட்ட வரப்போகிறேன். சுருக்கமாக முடிச்சிருவேன். அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு முன்பாக முன்கூட்டி சில காரியங்களை சொல்கிறார். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்து காட்ட போகிறேன். தன்னுடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகு சில காரியங்கள் நடக்க போகிறது. அதை பற்றி தான் அவர் சொல்லுகிறார். அப்போ உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பதே சில காரியங்களை முன்கூட்டியே அவர் சொல்லுகிறது தான் இன்றைக்கி சில 3 காரியங்கள் எடுத்து காட்ட போகிறேன். அதை நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 6-7 ஆனாலும் 6-7-8 வசனம். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அதாவது ஆண்டவர் இந்த 14ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கே ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் என்பதை, மரிக்க போகிறேன், உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் என்பதையே அவர்களுக்கு சீசர்கள் மத்தியில் சொல்லி கொண்டு வருகிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதாவது இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதாவது இயேசுவை நம்பி இவங்க வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்க இயேசு பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க, இயேசு கூட போகிறாங்க, எல்லாமே கிடைக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. திடீரென்று நான் உங்களை விட்டு போக போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்தேன், டக்குன்னு எல்லாத்தையும் நீ விட்டு நீங்கள் என்ன விட்டு எங்களை விட்டு போகிறீங்களே, எப்படி அப்படி இருக்குல்ல? ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் போகிறது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு சரீரத்தில் இருக்கிறேன். நான் சரீரத்தில் இருக்கிறபடினால இப்போ இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கும்போது என்ன அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் தான் பார்க்க முடியும், அவங்க மட்டும்தான் சத்தியத்தை கேட்க முடியும். என்னுடைய வேலையை முடிச்சு நான் பரலோகத்தை போயிட்டு பிதாவின் ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறேன். அவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார், அவரை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் அந்த உலகத்தில் வரப்போகிறார். அவர் என்ன பண்ணுவார், உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த இயேசுக்கு பதிலாளாய் இயேசு போல மாற்றுவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒருத்தனா இருக்கிறேன், போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன். அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்து நான் சொன்னதை உங்களுக்கு புரிய வச்சு சத்தியத்தை விளக்கி அவர் உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு போல மாற்றுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனங்கள். 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவருடைய வேலை என்னன்னா இயேசு பத்தி பேசுற வேலை. ஹலோ, பரிசுத்த அவருடைய பிரதான வேலை என்ன? இயேசு பற்றியே சாட்சி கொடுக்குற வேலை.
இயேசு சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிற வேலை. சொல்லி சொல்லி புரிய வச்சு வச்சு இயேசுவின் சிந்தையும் செயலுமாக உங்களை மாற்றி உங்களை கிறிஸ்துவாக அவரை போல நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளா இருப்ப. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்து உங்களை கிறிஸ்துவுக்கு பதிலாக இந்த உலகத்தின் மத்தியில உங்களை ஒரு சாட்சியா மாத்துற வேலை பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஹல்லேலூயா. விளங்குதா? ஹலோ. அப்ப இயேசு மரித்தது நல்லது, அவரோட உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனது. அவர் மரிக்காம இங்க இருந்திருந்தா அந்த ஒரு இயேசு தான் இருந்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் மரித்து பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி மாம்சமான யாவருமே ஊட்டப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இயேசு போல மாற்றுவதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டுக்கினே பல கிறிஸ்தவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட அவங்களால நிரூபணிக்க முடியல. ஏன்னா இன்னும் அந்த வசனத்தை உற்று நோக்குறது இல்லை. கடவுள் வார்த்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடல, அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஒன்றும் இல்லாமல் அது நடக்காது. ஒருத்தன் கிறிஸ்துக்களை மனம் திரும்பி இயேசு ஒன்றை வரான்ல பரிசுத்த ஆவி இல்லாம ஒன்றும் நடக்காது. பாருங்க, ஒரு இங்கிலாந்து தேசத்து பெரிய ஊழியக்காரர் காடுகளிலும் மலைகளிலும் எப்போதும் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய ஜெபம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே பாவத்தை விட்டு மனம் திருமணம் ஜனங்க, பாவத்தை விட்டு மனம் திருமணம் ஜனங்க, இந்த பாவத்தை விட்டு மனம் திருமணம். இதுதான் பல மணி நேரம் இதே தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவர் போய் அந்த மேடையில் நிற்பாராம். அவர் நின்ன உடனே ஒரு பிரசன்ஸ் அங்கே வந்து மூடுமா, எல்லாம் கதறி கருதி அழுது பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்புவாங்க. பிரசங்கமே இல்லைங்க, பிரசங்கமே இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்த எல்லாம் சினிமா தேட்டர், ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிட்டாங்களாம். சினிமா தேட்டரு, கிளப்ஸு, அந்த ஒரு பாவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற சினிமா தேட்டரு, அப்புறம் கிளப்ஸு, அப்புறம் அந்த ஒயின் ஷாப்புகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, களியாட்டு, இதெல்லாம் அவர் இருக்கும்போது எல்லாம் அந்த நாட்டில் எல்லாம் மூடிட்டாங்களாம். அது என்ன? பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தோடனே முதல் வேலை என்ன நடக்குது? ஒரு பாவியன்னு உணர்றாங்க. முதலாம் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். தேவ சத்தம் கேட்க முடியுது, என்னோட பேசுறாரு நம்ப முடியுது, என்னால் உணர்த்தினா நம்ப முடியுது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடக்கும்? நீ செய்யற தப்புன்னு உன்னால உணர முடியுது. முதல்ல அப்படி உணரல, நான் சரின்னு நினைச்சு செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நான் பேசுற வார்த்தை கூட ஒரு வார்த்தை தவறுனாலும் அது தப்புன்னு நான் உள்ள உணர்றேன். இது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லாம எப்படி அதை உணர முடியும்? ஹல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலே உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உன்னை எப்படி நடத்தணும் நிச்சயமா நடத்துவார். அவர் உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்க. பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலரோடு இருந்தார். இல்லை, தாவீது மீது வந்து இறங்கினார், அவன் ஜெயம் எடுத்தான். சிம்சோனின் மேலே வந்து இறங்கினார், அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான் இல்லையா, எல்லாத்தையும் தும்சம் பண்ணினான். ஆனாலும் அந்த ஆவியானுடைய சத்தத்தை சில நேரத்தில் கேட்காம போயிட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் அவங்க மேலே இருந்தார் என்பது ஒரு டவுட் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கின பொழுது அப்போதான் பலன் கொண்டு 300 நரிகளை பிரித்தான். அப்போதான் வந்து நடக்கிறான். அப்போது வந்து போயிட்டு இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு போன போது இந்த பூமியிலே நிரந்தரமாக இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து மனிதனுக்கு தேவை என்பதை உணர்ந்தவராக தான் ஆண்டவர் அதை செய்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன்னா ஒரு வீட்டுக்காரர் எப்போ கூட இருப்பாரா? இல்லை மனைவி கூட இருப்பாங்களா? பிள்ளைங்கள் இருப்பாங்களா? இல்லை அப்பா இருப்பாரா? நம்ம நெருங்கிய உறவுகளை பற்றி பேசுகிறேன். ரொம்ப நம்ம மேலே பாசமானவர்கள்
நம்ம கூட எல்லா நேரமும் இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஏவாள் கூட யார் இல்லை? ஆதாம் இல்லை. அவர் எங்கே போனாரோ இல்லையா, அந்த வேற பொண்ணு கூட இல்லைங்க பேசுறதுக்கு அந்த இடத்துல. வெறும் ஆதாம் ஏவாள் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. எதுக்கு போனார், எங்கே போனார்னு தெரியல. எங்கேயோ போயிட்டார். இப்போ ஏவாள் தனியாக இருக்கிறான். இப்போ சாத்தான் வந்து அப்படியே நயவஞ்சகமாக அப்படியே பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கிறான். தெரியும் இவளுக்கு இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை கேட்டு இருக்கிறான். அவன் வந்து பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கணும், அப்படி ஆகிடுவே இப்படி ஆகிடும். அப்போ வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும். அங்கே வீட்டுக்காரர் இல்லை. இப்போது பிசாசு கூட பேசிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், அவளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருக்கலாம், என்ன நீங்கள் தெய்வன் இப்படி சொன்னார், இவன் இப்படி சொல்கிறான், நீ சாப்பிடலாமா வானவன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லிருப்பார், இதை சாப்பிட்டா நீ மரிச்சிடுவேன்னு இல்லையா. அப்போ சாப்பிட்டு இருக்க மாட்டான். சரி, அது அவன் சாப்பிட்டுட்டா கீழ்ப்படியாமல். சரி, அதை எடுத்துன்னு வந்து ஆதாம் கையில் கொடுத்தான். ஆதாமாவது என்ன பண்ணலாம், என்னமா கொடுக்கல, என்ன சாப்பிடலாமா ஆனாவா. அவனாவது என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த அனுபவம் இல்லை. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. உனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறார். யாரெல்லாம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவருக்குள்ளே வருவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, ஒரே மாதிரி தான் பேசுகிறார் இல்லையா. பேதுருவோடு பேசுகிறாரு, கொர்நேலியோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேர்கிட்ட ஒரே காரியத்தை பேசி ஒன்றாக இணைக்கிறார். பவுலோடு பேசுகிறார், வேற யாருக்கிட்ட பேசுறாரு? பிலிப்பு கிட்ட பேசுறாரா? அனனியாவா? ஓகே, அனனியா கூட பேசுறாரு. அப்போ அங்கேயும் சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பலரோடு பேசினால ஒன்றை தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒன்று சொன்னார், இவர் ஒன்று சொன்னார், இப்படி ஒன்று சொன்னார், அப்படி ஒன்று சொன்னார். ஒரு பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கிட்டு ஆளுக்காளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே இயேசு, ஒரே பிதா, ஒரே வீதம். ஹல்லேலூயா. அப்போ அவர் யாருக்கிட்ட பேசினாலும் ஒன்று தானே பேசணும், ஒன்று தான் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பூமியில் கொடுக்கப்பட்டாரு, நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஆளுக்கு ஒன்று பேசியிருந்தா எப்படி அது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார்னு ஒத்துக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு கடவுளுடைய வார்த்தை தான் ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், செயல்படுவார். அதன்படி உங்களை செயல்படுத்துவது தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்கலாம். யோவான்ல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பரிசுத்தருடைய வேலை என்னன்னா சுயமாய் பேசாம தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து, சொல்லுங்க, அவர் என்னுடையதில் இருந்து உங்களுக்கு அறிவிப்பதினால். யாருடைய இருந்து? இயேசுவினிடத்தில். யாருடையதை எடுத்து சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் எடுத்து அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதே வேலை. புரிய வைக்கிறதா வேலை. ஹல்லேலூயா. சுருக்கமா ஒரு வரியில சொன்னா, பரிசுத்தருடைய பிரதான வேலைன்னா இயேசு பத்தி உங்களுக்கு புரிய வச்சு உங்களை இயேசுவாய் மாற்றுவதுதான். ஹல்லேலூயா. உங்களை இயேசு போல செயல்பட வைக்கிறது, இயேசு போல பேச வைக்கிறது, இயேசு போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது, இயேசு போல உங்கள் உள்ளத்தை மாற்றுவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்து பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் உனக்காக எனக்காக அனுப்பியிருக்கிறார். அவருடைய வேலை என்ன? நம்மை இயேசு போல மாற்றுவதற்காக, நம்மை இயேசு போல மாற்றுவதற்காக. அப்போ அவர் போகிறது, நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப ஆமாம். நான் எங்கேயோ ஒரு இடத்து சிலர் தான் என்னை பார்க்குறாங்க, ஒரு சிலர் தான் என் சத்தத்தை கேட்குறாங்க. ஆனால் நான் போயிட்டு ஒருத்தர் அனுப்புவேன், அவர் என்னை பற்றி சாட்சி கொடுப்பார். அந்த சாட்சி உங்களுக்கு கொடுத்து உங்களை சாட்சியை மாற்றுவார். எப்படி யூதேயாவிலும் எருசலேமிலும் அவர் என்ன உலகத்தின் முடிவு வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களை உலகம் முழுவதும் உங்களை கொண்டு போய்
உங்களை கிறிஸ்துவாக மாற்றி பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவர் கிறிஸ்து ஒருவர் இருந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார், 3ஆம் நாளை உயிரோடு எழுந்தார், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மீண்டும் வரப்போகிறார், அவர்தான் மெய்யான அவரு கிறிஸ்து, அவரே நான் வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை இல்லாமல் வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று உலகெங்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றாரு? பரிசுத்தானவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சியா வைத்திருக்க சொல்லுங்க. வார வாரம் சாட்சி சொல்றதில்ல. எனக்கு இங்கே கொஞ்சம் வழியாக இருந்தது, ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கினேன், நல்லாச்சு. எனக்கு தலைவலி இருந்தது, அதெல்லாம் ஜெபம் பண்ணிங்க, நீங்களே ஜெபம் பண்ணிங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம். அந்த சாட்சி இல்லை, அதுவும் ஒரு சாட்சி தான். ஆனால் இங்கே சொல்கிற சாட்சி வேறு சாட்சி. இந்த சாட்சி கிறிஸ்து ஒருவர் இருந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அவர் என்னவாக இருந்தார், எப்படி இருந்தார், என்ன பண்ணார் என்பதற்கு நான் சாட்சி. ஏன்னா அவரை அனுபவிக்கிறேன், அவர் ருசிக்கிறேன், அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார் என்பது என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. 2வது காரியத்தை நான் கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 தொடர்ந்து வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ரொம்ப மெய்யாகவே மெய்யாகவே போது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடணும், ரொம்ப அட்டென்ஷனில் நிற்கணும் இல்லையா? இப்படி பாருங்க, அப்படியே இருக்கிற டக்குன்னு இப்படி இன்னொன்று ஸ்ட்ராங்காக. ஆமாம், அப்போ ஏதோ முக்கியமாக ஒன்று சொல்ல வர்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப அவசியமான ஒன்று சொல்கிறாரு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தலை, சில இடத்துல பயன்படுத்தினா அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ரொம்ப ஆமாம். வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்த இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இந்த உயிர் தெழுந்து போகிறதுக்கு முன்பாக இந்த உயிர் தெழுதலை குறித்து சொன்ன இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் போகிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால், என் பிதாவினிடத்தில் நான் போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். சொல்லுங்க, பெரிய கிரியைகளை செய்வேன். வா, பெரிய வேலை செய்யறதுக்கு கடவுள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அதுக்காக தான் மரித்து ரத்தம் சிந்து உயிரோடு எழுந்து போய் பரிசுத்த ஆவியானவர் உலகத்திலே உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியா. ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. அதாவது என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரியைகளும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். இப்போ அவர் மாம்சத்தில் இருந்துட்டு சொல்லி கொண்டு இருக்கிறார் இல்லையா? இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது இதை பேசி கொண்டு இருக்கிறார். எதை வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா, அதாவது மாம்சீகத்தில் நான் இருக்கும்போது, அதாவது இயேசு மரித்து மறுரூபம் அடைவதற்கு முன்பாக நம்மை போல அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. அந்த சரீரத்தில் அவர் இருந்தார். அவருக்கு நம்முடைய சரீரம் தான் அவருடைய சரீரம். ஆனால் அவர் சரீரத்தில் பாவம் இல்லாததான் வித்தியாசம். அவருக்குள்ள பாவம் கிடையாது, ஆனால் நம்மை போல சரீரம் தான் அவருக்கு. அந்த சாதாரண மனிதனா அது பாவம் இல்லாதவராக இருந்தார். அந்த சரீரத்தில் இருந்து கொண்டு தான் ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். ஹல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆனால் அவர் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் சொல்வதன் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நான் மரித்து என்ன பண்ணுவேன், மறுரூபம் அடைந்து மறுரூபத்தின் சரீரத்தில் இருந்து அவர் அப்புறமும் சில அற்புதம் பண்ணார். ஹல்லேலூயா.
ஆனால் ரொம்ப நாள் இல்லை போயிட்டாரு. ஆனால் இவரும் சொல்ல, நாம் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ இங்க சாதாரண மனிதனாய் கடவுளை விசுவாசிக்கும் போது அவர் செய்த காரியங்களை நாம் செய்ய முடியும். அதை காட்டிலும் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வரும் பொழுது அவர் செய்த காரியங்களை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை நான் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஆண்டவருக்கு, நம்மை குறித்து எவ்வளோ எதிர்பார்ப்பு. நான் செஞ்சதும் செய்வீங்க, அதுக்கு மேலேயும் செய்வீங்க. ஹல்லேலூயா. நம்ம மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா? நம்ம பிழையிலிருந்து விடப்பட்ட ஒரு காகத்தை போல போகிறதுமாய் வருகிறதுமாய் தன்னை எதுக்கு அனுப்பணுன்னு தெரியாமல் அனுப்புனவனே வெறுத்து போய் இது வேலைக்காகாது, சரி புறாவையத்தை விடு. இல்லை, எதுக்கு காகத்தை அனுப்பினார்? எதுக்கு அனுப்பினார் இல்லையா? எவ்வளோ நாட்களாக தண்ணியிலே மிதக்கிட்டு இருக்கு. தண்ணி வத்திச்சா இல்லையா பார்க்கணும். காகத்தை விட்டா நீங்கள் கேட்கலாம், காகத்துக்கு பாஷை தெரியுமா? காகத்துக்கு அதுக்கு ஒருத்தர் பேசுகிற பாஷைலாம் தெரியுமா? ஆமாம், அது ஒரு காரணமாக கூட வச்சுக்கலாம் தான். அதான் அதுக்கு போகிறதமா வருகிறதமா இருக்குது. ஆமாம், உண்மையில் அதுக்கு என்ன தெரியல, நோவாவுடைய என்ன நோக்கத்துக்கு அனுப்பினார், என்ன சொன்னார்ன்றது அது கவனிக்கவும் இல்லை, அதுக்கு புரியவும் இல்லை. அதே போல் ஒரு பறவை இருந்தது, அதுதான் புறா. ஹல்லேலூயா. அதுக்கு புரிந்ததே, அதுக்கு தெரிந்ததே. ஹல்லேலூயா. அதையும் அனுப்பினார். அது போயிட்டு வாயில்லாத அந்த ஜீவன், நான் எப்படி தண்ணி வத்தி போச்சுன்னு சொல்லுவேன். அந்த ஒளிவை ஒரு இலையினுடைய அந்த காய்ந்த சுவடை எடுத்து அந்த அலைகளை குத்தி எடுத்துகிட்டு வந்து தரையில் என்னால் தொட முடியும், தண்ணீர் காய்ஞ்சிருக்குன்னு சொல்லி அதை கொண்டு வந்து அந்த நோவிடத்தில் காட்டினது, தண்ணீர் வத்தி போச்சு. காகமும் ஒரு பறவை தான், புறாவும் ஒரு பறவை தான். இந்த காகத்துக்கு தன்னை அனுப்பின எஜமான் எதற்கு அனுப்பினார் என்று தெரியாமல் அது இஷ்டத்துக்கு போகிறதும் வருதுமாக இருக்கிறது. அவருடைய சத்தமும் புரியல, நோக்கமும் புரியல. இப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகர் வருகிறதுமாய் போகிறதுமாய். நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேங்க. நான் கரெக்டாக, ஆமாம், நான் கரெக்டாக போயிடுவேன். கரெக்டாக வரணும், நல்லது தான். சர்ச்சு கண்டிப்பாக வந்தாகணும், ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னும் என் கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், அவருடைய திட்டம் என்ன, எதற்காக என்னை அழைத்தார் இல்லையா? நம்ம ஆயிரங்கள் ஆசைப்படலாம், கரெக்டு தானே? நமக்கு மனசு இருக்குது. அவர் சொல்கிறார், என்னால் வாழ்ந்துருக்குன்னு தெரியும். ஆமாம், எல்லா வகையிலும் என்னால் முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்படி வேணால் வாழ முடியும், எது மேலே ஆசைப்பட முடியும். ஆனால் நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். என்னை எதற்காக அழைத்தீங்க, அதை நான் செய்து முடிக்கிறேன். அப்போ சொன்னார் அவர், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன். ஓ, அதுக்கு தான் நம்ம அழைத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்ன செய்ய, எல்லாரும் எல்லாமே செய்ய முடியாது. எல்லாரும் அவருக்கு தெரியும், நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அவருக்கு ஆமாம், நம்மளால் என்ன முடியும்னு அவருக்கு நல்லா தெரியும். என்ன முடியும்னு, ஆமாம், நமக்கு ஒரு திட்டம் வைத்து இருக்கிறாரு. நமக்கு ஒரு, ஆமாம், அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய வேலை. ஹல்லேலூயா. அதுக்கு அவரோடு நெருங்க 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 ஒரு வார்த்தையை நாம் படிக்க படிக்க, அந்த சத்தியத்தை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கிறிஸ்து ஆவியை நமக்குள்ள கொண்டு வந்து நம்மை கிறிஸ்துவாய் மாற்றி அவருடைய சித்தத்தை செய்கிற இயேசுவை போல நாமளும் பிதாவினுடைய சித்தம் செய்வது என்னுடைய மையான போஜனமாயிருக்கிறது நீங்கள் சொல்லும்படியாக, ஹல்லேலூயா, வழிநடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், ஆமாம், போனஸ், எக்ஸ்ட்ரா, ஆமாம், நீங்கள் எல்லாம் செய்வீங்க, செய்ய முடியும். அது ஒரு பாட்டு இருக்கட்டும். ஒரு வேளை உங்களுக்கு விசுவாசம், ஏன்னா விசுவாசம் ஏற்ற இருக்குல்ல, விசுவாசம் உங்களுக்கு ஒரு வேளை குறைந்து போயிருந்து, நான் ஓகே என் நாமத்தை கொடுக்குறவனுக்கு, ஹல்லேலூயா, இல்லையா, என் நாமத்தை
கொடுக்குறேன். அதில் 2 காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 13ஆம் வசனத்தையும் 14 வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே ஆ. எதை கேட்பீர்களோ ஆ. குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நான் செய்வேன். அப்புறம் என் நாமத்தினாலே ம். நீங்கள் எதை கேட்டாலும் ம். அதை நான் செய்வேன். செய்வேன். இல்லை 13 14 2 வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே ம். எதை கேட்பீர்களோ ம். குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக ம். அதை செய்வேன். செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் ம். அதை நான் செய்வேன். மறுபடியும் வாசிங்க இதை. நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக பிதா அதை மகிமைப்படும்படியாக செய்வேன். அதை செய்வேன். என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. 14 என் நாமத்தினாலே ஆ. நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அது கூட இணைஞ்சு வந்துடுச்சா? ஹல்லேலூயா. அதை நான் என் நாமத்தினாலே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, பெருசாக விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. என்னால் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடியல. அவரை நம்பி வந்துட்டேங்கண்ணா. அந்த நாமத்தை உன் மேலே தெரிச்சிறார். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி வேண்டும் பொழுது அன்றைக்கு சாலமோன் கட்டில் அந்த இடத்துல வந்து ஒருத்தன் அவர் நாமம் தரிக்கப்பட்ட வந்து அவருடைய சமூகத்தில் செபிக்கும்போது அவர்கள் செவிகள் கேட்ட வண்ணமாகும், கண்கள் திறந்த வண்ணமாக இருக்கிறது. வாசிங்களா அது 1 நாளாகும் புத்தகம் 7:14. நான் சொல்கிறேன், அவருடைய நாமம் உங்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 நாளாகும் 7:14 2 நாளாகமும் 14. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணும் என் முகத்தை தேடி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் செய்யும் போது அவர் என்ன பண்றாராம்? தேசத்துல சேமத்தை கட்டளையிடுகிறாராம். அது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு. இப்போ நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நம்முடைய பாவங்களை உணர்த்தி நாம மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவங்க போனா மனம் திரும்பி நம்ம மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளை ஆயிட்டோம். இப்ப நமக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்ம எதை கேட்டாலும் அவர் செய்வாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப எதை கேட்டாலும் செய்வான்னு அவர் நாமத்தை சாதாரண நாமம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்துட்டாராம். அந்த நாமம் எல்லாமே ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடக்குதுங்க. ஹல்லேலூயா. அந்த நாமத்தினாலே வியாதிகள் குணமாகிறது இல்லையா? நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்த நட என்று சொன்னோன்னே பிறவியிலே அவன் சப்பானியா இருந்தவன் எழுந்த நடக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தான் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதையே பேதுரும் யோவானும் செய்தது போல அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்களும் அதை செய்யலாம். ஹல்லேலூயா. அதானே அர்த்தம். ஹல்லேலூயா. அதை தான் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை செய்தாலும் நம்ம விசுவாசத்துல பெரிய கிரிகளை செய்வோம், எல்லாம் செய்வோம். இன்னும் அவருடைய நாமத்துல செய்யும்போது இன்னும் அது அற்புதமாய் சீக்கிரமாய் துரிதமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாமத்தை யூஸ் பண்ணுறீங்க? இயேசு நாமத்தில் சொல்கிறேங்க, அந்த லோன் எனக்கு நிச்சயமாக கிடைக்குங்க, இப்படி சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் சொல்கிற அந்த பிசாசின் எல்லைக்குள்ளே வராது. ஹல்லேலூயா. இப்படி பேச பார்த்துங்களேன். இயேசு நாமத்தில் சொல்கிறேன் நான், அப்படி சொல்லி பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு இருக்கிற பவர் வேற. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய நாமத்தை உங்களை தரித்திருக்கிறார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நாமத்தை பயன்படுத்துங்க.
இது எல்லாமே ஆண்டவர் தன் மரித்த பிறகு நடக்க போகிறது. நீங்க எப்படி நடக்கணும், உங்களால் என்ன நடக்கும் என்பது சொல்லி கொண்டு வருகிறார். இதை பற்றி தான் சொல்லிட்டு வர்றாரு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே, அப்போ ரொம்ப கவனிக்கணும். மெய்யாகவே மெய்யாகவே, ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஈஸ்டர் நாளிலே தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கடவுள் நேரடியாய் பேசுகிற ஒரு காரியம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுதான் இந்த ஈஸ்டர் செய்து உங்களுக்கு. ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் பேசுறதெல்லாம் தீர்க்க தரிசனம் தான். ஹல்லேலூயா. இயேசு வார்த்தை ஃபுல்லா பவர்ஃபுல் தீர்க்க தரிசனம். நடக்க போறதை இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது உலகமோ நீங்க அழுது புலம்புவீங்க, உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன சொல்றாரு இவரு? நான் கல்வாரிக்கு போகும்போது நீங்க சிதறடிக்கப்பட்டுருவீங்க, பயந்து நடுங்க ஓடி, நீங்க பயந்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, துக்கம் பிடித்து கொள்ளும். கல்வாரியில நான் மறிக்கிறத பார்த்து உங்களோட நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடும். அற்று இல்லையா? அப்படிதானே? ஏசு பின்னாடி வாங்கணும்னு பேதுரு என்ன பண்ணான்? வலைகளை விட்டு அவர் பின்னாடி, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்க வேணும்னு எல்லா வலைகளை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னாடி வந்துட்டான். என்ன மாதிரி அர்ப்பணிப்பு யோசித்திருக்கீங்களா? அது மாதிரி அவ்வளோ அந்த பகுதி இப்போ வாசித்திருக்கீங்களா? என்னடா ஆலத்தை விட்டோன்னு ஒரு பிரசங்கத்தை கேட்டால் ஒரு மிராக்கிள் பண்ணார், உடனே பண்ணால் விட்டுட்டு வானன்னு வீட்டில் இருக்கிற குடும்பம் தொழில் ஹலோ விட்டுட்டு வந்துட்டான் ஏசு பின்னாடி. அதே மாதிரி ஆபிரகாம் வாழ்க்கை போட ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உனத்தை வீட்டை எல்லாத்தையும் விட்டோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். சொந்த ஊர், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு நான் எங்கே போவேன்னு தெரியாதுன்னு இடத்துக்கு கிளம்பிட்டான் பாருங்க. என்ன அர்ப்பணிப்புங்க. ஹல்லேலூயா. இறைவன் சத்தத்துக்கு எப்படிங்க கீழ்படுகிறது? ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படி சொன்னால் நான் செய்வேனான்னு ஒரு கேள்விக்குறி வருது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா நான் போவேனா? அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு பின்னாடி வந்தமே கேட்குறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஆண்டவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து நான் உங்களை விட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்கும்? விட்டுட்டு போயிடுமா? அவ்வளோதான். அதான் சொல்றாங்க, உங்கள் துக்கம் நீங்கள் அழுது புலம்புவீங்க. இவரை நம்பி வந்துட்டோமே இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏசு முன்னாடி வந்தாங்க, அற்புதம் நடந்து சாப்பாடு கிடைச்சி, ஒரு மகிமையான ஒரு 3.5 வருஷம் அவங்களுக்கு கையில் பிடிக்க முடியாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் போது கற்பனைலாம் பண்ணியிருப்பாங்க. ஏசு கூடவே இருப்பார் நினச்சிருப்பாங்க. திடீர்னு அவர் போயிட்டாரு, சிலுவையில் அறிஞ்சு கொடூரமாக சாகடிக்குவாங்க இல்லையா? ரொம்ப கொடூரமான முறையில் இயேசுவை அந்த மாதிரி கல்வாரி சிலுவையில் இவரை ரொம்ப கொடூரப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி கொடூரமாய் செத்த உடனே இவர் மேல் இருந்த நம்பிக்கை இவங்களுக்கு போயிடுச்சு. என்னடா இவரை நம்பி வந்தோமே, இவரையும் அடி அடின்னு அடித்து நொறுக்கி நாசப்படுத்தி சிலுவையில் அறிஞ்சிட்டாங்களே, நம்மள என்ன பண்ணுவாங்க? பயந்து சிதறடிக்கப்பட்டு ஓடிட்டாங்க. அங்கங்கே மூலையில் உட்காந்து கண்டிப்பாக அவர் இயேசு மாதிரி அழுது புலம்பி இருப்பாங்க. அவர் சொன்னது அவங்கெல்லாம் அழுது புலம்பி இருப்பாங்க. என்னடா என்னை வீட்டு காட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நீங்கள் தான் நம்பி வந்தேனே, கட்சியில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஹலோ, இந்த இயேசுவை நீங்கள் ஒரு வேளை இயேசுக்காய் சில காரியங்கள் விட்டு வந்திருக்கலாம், சில பகைச்சிட்டு இருக்கலாம், சில காரியங்கள் இழந்திருக்கலாம். ஆண்டவரே, நம்ம இடத்துல வந்தோம், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருக்குப்பா, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு வருத்தம் இருக்குது, இன்னும் சில காரியங்கள் நினைக்கும் போது என் இதயம் புலம்புகிறது, சில காரியங்களை எண்ணி பார்க்கும்போது என் அறியாமலே என் இதயம் புலம்பி அழுகிறது. அப்படிப்பட்ட புலம்பல் இருக்கா? அப்படிப்பட்ட துக்கம் இருக்கா? ஆண்டவரே, உங்ககிட்ட வந்தும் எனக்கு தேவையா? அப்படிதான் அன்னைக்கு சீசர்களுடைய எண்ணம் இருந்தது. அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்களோ அழுது புலம்புவீர்கள். உங்களை பார்த்து உலகம் சந்தோஷப்படும். ஆண்டவர் போனல, எதுக்கத்தாலும் ஆண்டவர் சொன்னல. இன்னும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு?
உன் வாழ்க்கைய ஒன்று முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு இந்த உலகம் உங்களை பார்த்து சிரிக்கலாம், சந்தோஷப்படலாம். ஆனால் ஒன்று சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதை குறித்து வருந்திருக்கீங்களே, எதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா, இல்லையா? இயேசு போயிட்டு இருக்கிறாரு, எதற்கு ஒரு வாலிபனை தூக்கிட்டு வராங்க செத்து போய். ஒரு அம்மா அழுதுட்டு வராங்க. அந்த அம்மா பிரச்சனைனா, அந்த அம்மாவை யாரும் அழைய நிறுத்த முடியல. ஏன்னா அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை, உறவுன்னு யாரும் இல்லை. ஒரே ஒரு மகன், அவனை நம்பி தான் வாழ்க்கை. அவனையும் செத்து போயிட்டான். அந்த துக்கத்தை அவங்களால அடக்க முடியல. அநேகர் ஆறுதல் படுத்துகிறாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க. நான் இருக்கிறேம்மா, சோறு போடுறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் கூட அவருக்கு என்னென்னா, தன் மகன் இழப்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லை. நான் என் மகன் தான் என் வாழ்க்கையை நினச்சி நான் போயிட்டேன்னு. இனி எதுக்கு நான் வாழணும்? நான் தனியாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? இங்கே எனக்கு உறவுன்னு சொல்லுக்கு என் மகன் தானே. அந்த அழுகையை நிறுத்த முடியல. அந்த காட்சியை இயேசு அந்த நரகத்தின் அந்த நகரத்திலிருந்து அந்த அதை தூக்கிட்டு வராங்க வாலிப மகனை. அந்த பக்கம் தான் என்ட்ரி ஆகுறாரு, உள்ளே போகிறார். இவர் எதற்கு பார்க்குறாரு? மன துடைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிற தெய்வம். நான் சொல்கிறேன், இயேசுடைய சமூகத்தில் வந்து நீர் கண்ணீர் வடித்தால் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. ஏன் அழுகுறன்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. உன் கண் ஏன் கலங்குகிறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை கண்ணில் தண்ணி வராமல் உள்ள குமரல உள்ளம் அழுவும், உள்ளம், அதுவும் யாருக்கும் தெரியாது. இயேசுக்கு மாத்திரம் தெரியும். ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட யாரும் சொல்லவே இல்லை, யாரும் கேட்கவில்லை, யாரும் ஒன்றுமே பண்ணவில்லை. அவரே நேரடியாய் போய் வாலிபனை எழுந்துரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி அந்த அம்மா கையில் கொடுத்து அந்த அழுகை நிறுத்தினார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக்குற ஒரு தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்புங்கள், விசுவாசிங்கள். நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம்.